ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் ரொம்ப அமோகமாக அவர் ஜெயிச்சிருக்காரு. திமுக அவங்கள எதிர்த்து போட்டியிட்ட 45 வேட்பாளர்களை விட 1,15,000 வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்காரு. இதில் பெரிய கட்சிகள் எதுவுமே தேர்தலை சந்திக்கலை. அதாவது நமக்கு அதிமுக, பாஜக, விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், பாமக இந்த மாதிரி எந்த ஒரு கட்சியினருமே பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் சந்திக்காமல் புறக்கணிச்சிட்டாங்க. திமுக நேரடியாக யாருமே எதிர்க்கலை. பெரிய கட்சிகள் திமுகவுக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற கட்சியாக நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருந்தாங்க. மற்ற கட்சியினர் எல்லாருமே பின்தங்கிட்டாங்க. இப்போ இந்த ஒரு இடைத்தேர்தலை வச்சு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை கணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாக்கு சதவிகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா கடந்த இடைத்தேர்தலில் 75% வாக்குகள் பதிவாயிருந்துச்சு. ஆனால் இந்த முறை 68% வாக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்கு. 7% வாக்குகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பெரும்பாலும் ஆர்வம் காட்டலை. ஏன்னா ரெண்டாவது இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுனால வாக்காளர்கள் ஆர்வம் காட்டலை அப்படின்னு சொல்லப்படுது. 1,54,657 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 72,889 பேர் பார்த்தீங்கன்னா வாக்களிக்காமல் புறக்கணிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஏன் புறக்கணிச்சாங்க, சோர்வா, அதிருப்தி அப்படின்லாம் பார்க்குறப்ப இப்போ இந்த களத்தில் பெரிய டஃப் யாருமே இல்லைல்ல. அதிமுக, பாஜக, தாவேகா, பாமக இந்த மாதிரி கட்சிகள்லாம் உள்ளே வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் களம் இன்னும் சூடு பிடிச்சிருக்கும். இன்னொரு புறம் நமக்கு அந்த பணம் கொடுக்குற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ கண்டிப்பாக திமுக தான் ஜெயிப்பாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பெரிய ஒரு டஃப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முக்கிய அமைச்சர்களுமே பிரச்சாரத்துக்கு வரலை. இந்த ஈரோடு மாவட்ட அமைச்சரான முத்துசாமி மட்டும்தான் தொகுதியில் தீயா வேலை பார்த்தாரே தவிர முதல்வரோ, துணை முதல்வரோ, மூத்த அமைச்சர்களோ யாருமே பிரச்சாரம் பண்ணாம தான் இந்த இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த ஒரு இடைத்தேர்தல் வெற்றியை வச்சு, ஏன்னா ஸ்டாலின் என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அதிமுகவை தேர்தலில் களத்துக்கு கூட வராமல் புறம் ஒதுக்கிட்டு அதிமுக ஓடிட்டாங்க. தொடர்ந்து திமுக தான் ஜெயிச்சிட்டு இருக்கோம். அப்போ அதிமுக எப்படி அவங்க தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தேர்தலில் நிற்கிறதுக்கு தைரியம் கூட இல்லாமல் புறம் ஒதுக்கிட்டு ஓடிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசுல அதிமுக மறைய தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு இடைத்தேர்தல் வெற்றியை வச்சு சட்டமன்ற தேர்தலை நம்ம கணிக்க முடியாது. இப்போ திமுகவுடைய செல்வாக்கு உயர்ந்துருச்சு, இல்லைனா எதிர்கட்சிகள் மீதான அதிருப்தி கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம எதையுமே கணிக்கவே முடியாது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிச்சிருந்தாலுமே கூட பெரிய ஒரு டஃப் இல்லாமல் ரேஸில் தனியாக ஓடி ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்க திமுகவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு யாருமே யோசிக்கல. அப்படி இருக்கிறப்ப ஒரு பலமான ஒரு ஆப்போனண்ட் இல்லாமல் திமுக ஜெயிச்சிருக்காங்க. அதனால இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமெல்லாம் இருக்காது. இதில் திமுக ரொம்ப அமோகமாக ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது. கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வேற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஆப்போனண்டே இல்லாமல் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு புறம் சொல்லியிருந்தாலுமே கூட இன்னொரு புறம் யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக ரேஸில் ஓடி ஜெயிச்ச மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி பலரும் விமர்சனம் பண்ணுறது திமுக ஒரு புறம் அப்செட் ஆக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி.